அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள். இக்காணொளியிலே நெம்புகோல் தொடர்பான விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். முழுமையாக காணொளியை பார்த்து தெளிவான விளக்கத்தினை பெற்றுக்கொள்ளுங்கள். முதலாவது விடயமாக நெம்புகோலுடைய வகைகளை முதலிலே பார்ப்போம். நெம்புகோல் 3 வகையாக இருக்கின்றது. ஒன்று முதலாம் வகை நெம்புகோல், இரண்டாவது இரண்டாம் வகை நெம்புகோல், மூன்றாவது மூன்றாம் வகை நெம்புகோல். 3 வகையான நெம்புகோல் வடிவங்கள் இருக்கின்றன. இந்த வடிவங்களை உபகரணங்களை நாங்கள் பார்வையிடுகின்ற போது அல்லது உபகரணங்களை பயன்படுத்தி தொழிற்பாடுகளை மேற்கொள்கின்ற போது அவை எவ்வாறான நெம்புகோலுக்கு உரியவை அல்லது எவ்வகையான நெம்புகோல் என்பதனை இனங்காண்பதற்கு மேலும் 3 விடயங்களை நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இங்கே வழங்கியிருக்கின்றேன். சுமை, சுழலிடம், எத்தனம். சுமை, சுழலிடம், எத்தனம். இந்த 3 விடயங்களையும் நாங்கள் சரியான முறையிலே விளங்கியிருந்தால் ஒரு உபகரணத்தினுடைய தொழிற்பாடு அல்லது உபகரணத்தை பார்க்கின்ற போது இலகுவாக அது எத்தனையாம் வகை நெம்புகோலுக்குரியது என்பதை இனங்காணக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக நாங்கள் இங்கே சுமை, சுழலிடம், எத்தனம் தொடர்பாக முதலிலே பார்த்து கொள்வோம். சுமை என்பது எத்தனத்தின் மூலம் இயக்கப்படுகின்ற பொருள் இயங்கப்படுகின்ற அந்த இடம் அல்லது ஒரு உபகரணத்திலே அதனுடைய தொழிற்பாட்டை பயன்படுத்தி ஒரு பொருளை நாங்கள் இயக்கப் போகின்றோம். அவ்வாறு பொருள் வைக்கப்படுகின்ற இடம்தான் அந்த சுமைக்கான பகுதியாக இருக்கும். அதே நேரம் சுழலிடம் அது இலகுவான ஒரு விடயம். குறித்த உபகரணத்தினுடைய சுழலிட பகுதியை நாங்கள் பார்க்கின்ற போதே அதை இனங்காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எத்தனம் என்பது குறித்த உபகரணத்திலே நாங்கள் கொடுக்கின்ற அந்த உபகரணத்தை இயங்குவதற்கு நாங்கள் வழங்குகின்ற சக்தியாக இருக்கும், வழங்குகின்ற விசையாக இருக்கும். அதனை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த இடத்திலே சுழலிடம் என்பது இலகுவாக உபகரணத்தை பார்க்கின்ற போது விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சுமை மற்றும் எத்தனத்தினை தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். எத்தனம் என்பது எங்களாலே வழங்கப்படுகின்ற விசையாக இருக்கும். குறித்த உபகரணத்துக்கு அந்த உபகரணத்தை இயக்குவதால் வழங்கப்படுகின்ற ஒரு விசையாக, சக்தியாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் இந்த முதலாம் வகை நெம்புகோல் தொடர்பாக பார்ப்போம். ஒவ்வொரு வகைக்குரிய நெம்புகோல் தொடர்பாக பார்க்க போகின்றோம். அந்த வகையிலே முதலாம் வகை நெம்புகோலை பார்ப்போம். இந்த இடத்திலே நான் ஏற்கனவே குறிப்பிட்ட சுமை, சுழலிடம், எத்தனம் ஆகிய இந்த 3 விடயங்களையும் வைத்துத்தான் அது எந்த வகைக்குரிய நெம்புகோல் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாம் வகை நெம்புகோலுக்குரிய உபகரணங்களில் எப்பொழுதும் சுழலிடம் நடுவில் இருக்கும். இந்த 3 விடயங்களையும் பாருங்கள், நான் இதில் வேறுபடுத்தி காட்டியிருக்கின்றேன். சுமை, சுழலிடம், எத்தனம் இந்த 3 விடயங்களிலே நடுவிலே சுழலிடம் காணப்படுவதாக இருக்கும். முதலாம் வகை நெம்புகோலுக்குரியதான விடயங்கள் நடுவிலே சுழலிடம் காணப்படும். உதாரணமாக நான் இங்கே 2 உபகரணங்களை வழங்கி இருக்கின்றேன். ஒன்று குறடு, மற்றது கத்தரிக்கோல். 2 உபகரணங்களையும் அவதானித்துக் கொள்ளுங்கள். 2 உபகரணங்களிலும் சுமை, சுழலிடம், எத்தனம் எங்கெங்கு குறித்து காட்டப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்து கொள்ளுங்கள். சுமையானது குறித்த உபகரணத்தாலே நாங்கள் இயக்கப் போகின்ற அந்த பொருள் வைக்கப்படுகின்ற எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கான அந்த பொருள் வைக்கப்படுகின்ற இடமாக இருக்கும். உதாரணமாக ஒரு கத்திரிக்கோளால் ஒரு கடுதாசியை நாங்கள் வெட்டுகின்ற போது அந்த கடுதாசி வைக்கப்படுகின்ற அந்த இடம், கடுதாசி சுமையாக இருக்க போகின்றது. அதே நேரம் சுழலிடம் நடுவிலே இருக்கின்றது. எத்தனமானது கத்திரிக்கோளின் கைப்பிடிகள் அந்த இடத்திலே தான் நாங்கள் எங்களுடைய விசையை பிரயோகிக்கப் போகின்றோம் குறித்த செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு. அதே போலதான் குறடு. ஆகிய இந்த 2 உபகரணங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு இலகுவாக முதலாம் வகை நெம்புகோலுக்குரிய உபகரணங்களை இனங்காணக்கூடியதாக இருக்கும். இதிலே மிக முக்கியமான விடயம் சுழலிடம் நடுவே காணப்படும். முதலாம் வகை நெம்புகோலுக்கான இந்த உபகரணங்களுக்கு நாங்கள் உபகரணங்களை இனங்காண்பதிலே இந்த 3 விடயங்கள் சுமை, சுழலிடம், எத்தனம் இந்த 3 விடயங்களிலே சுழலிடம் நடுவே இருக்க வேண்டும். நன்றாக நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். சுழலிடம் நடுவே இருக்க வேண்டும். அவ்வாறான உபகரணங்கள் முதலாம் வகை நெம்புகோலுக்குரிய உபகரணங்களாக அமையும். அடுத்து இரண்டாம் வகை நெம்புகோலுக்குரிய உதாரணங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் பார்ப்போம். இரண்டாம் வகை நெம்புகோலானது சுழலிடம், சுமை, எத்தனம் இந்த 3 விடயங்களிலே சுமை என்பது நடுவிலே இருக்க வேண்டும். சுமையானது நடுவே அமைய வேண்டும். நன்றாக இந்த விடயத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். நடுவே அமையக்கூடிய
விடயங்களை வைத்தே நாங்கள் இலகுவாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தது போல முதலாம் வகை நெம்புகோலிலே சுழலிடம் நடுவே காணப்படும், இரண்டாம் வகை நெம்புகோலில் சுமை நடுவே காணப்படும். அதற்கு உதாரணமாக நான் 2 உபகரணங்களை இங்கே வழங்கி இருக்கின்றேன். ஒன்று பாக்குவட்டி, மற்றது ஒற்றை சில்லு வண்டி. இந்த 2 உபகரணங்களையும் வைத்து இலகுவாக இரண்டாம் வகை நெம்புகோலை இனங்காணக்கூடியதாக இருக்கும். முதலாவது பாக்குவட்டியை அவதானித்துக் கொள்ளுங்கள். பாக்குவட்டியிலே சுழலிடமானது முன்னே காணப்படுகின்றது. சுமை, அதாவது பாக்குவட்டியில நாங்கள் ஒரு பாக்கினை வெட்ட போகின்றோம் சொன்னால் அந்த பாக்கு நடுவே தான் வைக்கப்படும். இதில் அம்புக்குரிய அவதானித்தீர்களாக இருந்தால் இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். பாக்கு நடுவிலே வைக்கப்படும். அதனை வெட்டுவதற்கு கொடுக்கின்ற விசை எத்தனமானது கைப்பிடி அந்த பகுதியிலே நாங்கள் வழங்க வேண்டியதாக இருக்கும். ஆகவே இரண்டாம் வகை நெம்புகோலுக்குரிய வடிவங்களிலே நடுவே சுமை காணப்பட வேண்டும். அதே போல நீங்கள் ஒற்றை சில்லு வண்டியை அவதானித்தாலும் அவ்வாறேதான் அமைந்திருக்கின்றது. சுழலிடம் முதலாவதாகவும் நடுவிலே சுமை இருக்கின்றது. அடுத்ததாக இந்த கைப்பிடியில் நாங்கள் எத்தனம் வழங்க வேண்டும். இதிலே நீங்கள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டிய விடயம் இந்த நடுவே அமைகின்ற விடயம்தான். சுழலிடம், சுமை, எத்தனம், இந்த 3 விடயங்களிலே நடுவிலே சுமை அமையுமாக இருந்தால், சுமை காணப்படுமாக இருந்தால் அந்த நெம்புகோல் இரண்டாம் வகை நெம்புகோலுக்குரிய உபகரணங்களாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் 3ஆம் வகை நெம்புகோல் தொடர்பாக பார்ப்போம். இதிலே ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல சுமை, எத்தனம், சுழலிடம், இந்த 3 விடயங்களிலே எத்தனம் நடுவே அமைய வேண்டும். ஏற்கனவே முதலாம் வகை நெம்புகோலிலே சுழலிடம் நடுவே அமைகின்றது, இரண்டாம் வகை நெம்புகோலிலே சுமை நடுவிலே அமைகின்றது, 3ஆம் வகை நெம்புகோலிலே எத்தனம் நடுவே அமைய வேண்டும். அதாவது நாங்கள் கொடுக்கின்ற அந்த விசை, நாங்கள் கொடுக்கின்ற அந்த சக்தி நடுவே அமைய வேண்டும். இதனை அவதானித்துக் கொள்ளுங்கள். இதற்கு நான் 2 விடயங்களை இங்கே வழங்கியிருக்கின்றேன். ஒன்று இடுக்கி வழங்கி இருக்கின்றேன், மற்றது மீன் பிடிக்கின்ற அந்த செயற்பாடு அதனை வழங்கி இருக்கின்றேன். இடுக்கினை நீங்கள் பார்க்கின்ற போது உணவகங்களில் கூடுதலாக இந்த இடுக்கியை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இதன் மூலம் உணவுகளை நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு சுமையினுடைய பகுதியை பாருங்கள். சுமைக்கான அந்த பகுதியிலே தான் உணவுகள் வைத்து எடுக்கப்படும். அதே நேரம் இந்த உபகரணத்தை இயக்குவதற்கான அந்த விசையானது நடுவே தான் வழங்கப்படும். நடுவே வழங்கப்படுகின்ற போது, நடுவே அழுத்துகின்ற போதே அந்த உணவை அந்த இடுக்கி பற்றி கொள்ளும். அதே நேரம் சுழலிடம் இறுதி விடயமாக இருக்கும். 3 விடயங்களில் சுழலிடம் அந்த கைப்பகுதியிலே இருக்கும். ஏனெனில் அந்த பகுதி தான் அசைந்து கொள்ளும். எந்த பகுதி எவ்வாறு அந்த உபகரணம் அசைய வேண்டுமோ அதனை தீர்மானிப்பதாக அந்த சுழலிடம் காணப்படும். ஆகவே இந்த அமைப்பிலே இந்த இலகுவாக நீங்கள் இதனை விளங்கிக் கொள்ளுகின்ற போதே 3ஆம் வகை நெம்புகோலை இலகுவாக உங்களால் நினைவில் வைத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த அமைப்பிலே அமைய வேண்டும் இந்த 3ஆம் வகை நெம்புகோல். இந்த மீன் பிடிக்கின்ற அந்த செயற்பாட்டையும் பாருங்கள். தூண்டிலே மீன் பிடிக்கின்ற போது அந்த மீன் சுமையாக இருக்கும். நாங்கள் பிடிக்கின்ற அந்த மீன் சுமையாக இருக்கும். அதே நேரம் எத்தனமானது அந்த தூண்டிலுக்கான கைப்பிடியிலே காணப்படும். சுழலிடம் குறித்த நபருடைய அந்த கைதான் அங்கே அசைந்து கொள்ளப் போகின்றது. அது அந்த தூண்டிலை அசைக்கின்ற அசைவிடமாக, சுழலிடமாக அவர் பற்றி கொள்ளுகின்ற அந்த கை இருக்கக்கூடிய அந்த இடம்தான் சுழலிடமாக அசைந்து கொள்ளும். ஆகவே இதே அமைப்பிலே தான் இந்த இடுக்கியினுடைய அமைப்பும் காணப்படுகின்றது. இவ்வாறாக ஒன்றுக்கும் மேற்பட்ட உதாரணங்கள் காணப்படுகின்ற போதும் நான் இதிலே ஒவ்வொரு வகை நெம்புகோலுக்கும் 2 உதாரணங்களை தந்ததற்கான நோக்கம் இலகுவாக அதனை விளங்கிக் கொள்ள வேண்டும், எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே உதாரணங்களை வழங்கி இருக்கின்றேன். ஆகவே இந்த 3ஆம் வகை நெம்புகோலிலே நடுவே எத்தனம் அமைய வேண்டும். இந்த 3 விடயங்கள் சுமை, எத்தனம், சுழலிடம், இந்த 3 விடயங்களிலே நடுவில் எத்தனம் அமைகின்ற போது அந்த உபகரணங்கள் 3ஆம் வகை நெம்புகோலுக்குரிய உபகரணங்களாகவோ செயற்பாடுகளாகவோ அமையும். ஆகவே மீண்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாம் வகை நெம்புகோலுக்கு நடுவே சுழலிடம் அமையும், 2ஆம் வகை நெம்புகோலுக்கு நடுவில் சுமை அமையும், 3ஆம் வகை நெம்புகோலுக்கு நடுவே எத்தனம் அமையும். நடுவே என்று நான் இங்கே குறிப்பிடுவது அந்த 3 விடயங்கள் சுமை, எத்தனம், சுழலிடம், இந்த 3 விடயங்களே நடுவிலே அந்த அமைப்பிலே நடுவே அமையக்கூடிய அந்த 3 விடயங்களை வைத்துக்கொண்டே நீங்கள் எந்த வகைக்குரிய நெம்புகோல் என்பதனை உங்களால் இலகுவாக வேறுபடுத்தி பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த காணொளியிலே வழங்கியிருக்கக்கூடிய நெம்புகோல் சார்ந்த விடயங்கள்
மிக அடிப்படையான ஒரு விளக்கத்தினை உங்களுக்கு தந்திருக்கும். நிச்சயமாக பயனுள்ள ஒரு காணொளியாக அமைந்திருக்கும். மீண்டும் இன்னொரு காணொளியிலே சந்திக்கின்றேன். நன்றி.